நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன். கருங்காலி மாலை, கருங்காலி எல்லாம் ட்ரெண்டிங் எல்லாம் அடங்கின நேரத்தில் இந்த வீடியோ வருதுன்னு யோசிக்க வேண்டாம். பொதுவாக கருங்காலி நிறைய நண்பர்கள் என்னோட முகநூலில் கேட்குறது, கருங்காலி மரம் வீட்டில் வளர்க்கலாமா? கண்டிப்பாக வளர்க்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, எந்த ஒரு ஆணி வேறு, அதாவது படரும் வேறு ஆணி வேறு மரங்கள் வீட்டில் வளர்ந்தோம்னா, வீட்டில் வளர்க்கும்போது வீடு சேதமாயிடும். அது ஒரு காரணம். சில மரங்கள் வெளியிடக்கூடிய வாயுகள் வீட்டில் உள்ள நல்ல சக்திகளை குறைக்கக்கூடியது, மகிழ்ச்சியை குறைக்கக்கூடியது. அதனால அந்த மரங்களை தவிர்க்கிறது நல்லது. குறிப்பாக கருங்காலி மரம் வீட்டில் வளர்க்காம தோப்பு வயலில் வளர்க்கலாம். கருங்காலி மாலை யார் போடலாம்னா, கருங்காலியோட இதே தன்மையே வலிமை, உறுதி. யாருக்கெல்லாம் செவ்வாய் ஒருத்தருடைய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கோ, யாருக்கெல்லாம் செவ்வாய் மிக வலிமையாக இருக்கிறாரோ அவங்க கருங்காலி மாலை போடலாம். அதே மாதிரி கருங்காலி மோர் போடலாம். கருங்காலியால் அதாவது மேச ராசிக்காரர்கள் போடலாம், மேச இலக்கணக்காரர் போடலாம், விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக இலக்கணக்காரர்கள், செவ்வாய் வலிமையாக இருக்கக்கூடியவங்க, செவ்வாய் ஆட்சி உச்சம் போடவங்க போடலாம். கருங்காலி மனநிலையை சமப்படுத்தக்கூடியது, எடுக்கிற காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடியது, மருத்துவத்தன்மை வாய்ந்தது, மனதையும் உடலையும் வலிமைப்படுத்தக்கூடியது. மொத்தத்தில் கருங்காலி போடுறவங்களோட வாழ்க்கை வெற்றி கிடைக்கும். அன்புடன் பட்டுக்கோட்டை ஜோதிடர் சுப்பிரமணியன்.